அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. பெண்கள் கரு தரிப்பது கொஞ்சம் தாமதமாகிறது. கல்யாணம் ஆன பிறகு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லாத அவஸ்தைப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் சில டிப்ஸுகள் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நாவல் இலை கொழுந்து எடுத்துக்கங்க. மிக்சியில் போட்டு அடித்து வெறும் பாலில் காலையில் 48 நாட்கள் குடித்து வந்தாங்கன்னா கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அரச மரத்தினுடைய மொக்குன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், வயசானவங்க எடுப்பாங்க அதை இலை வரத்துக்கு முன்னே. அந்த மொக்கை எடுத்து அரைத்து பசும்பாலில் கலந்து 48 நாட்கள் வெறி வயிற்றில் குடிச்சுட்டு வந்தாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தாமரை தண்டு சாறு, நாகபுஷ்ப சாறு இது ரெண்டையும் கலந்து டேட் ஆன பிறகு காலையில் வெறி வயிற்றில் குடிச்சுட்டு வந்தாங்கன்னா கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் விஷ்ணு கிராந்தி பட்டையை அரைத்து பாலில் கலந்து குடிச்சுட்டு வந்தீங்கன்னாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மாதவிடாய் முடிந்த பிறகு அமுக்குரா பவுடரை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம மாதுளம் பழம், பூ, விதை, பட்டை இது மூன்றையும் காய வச்சு பொடி செய்து கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா வெறி வயிற்றில் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம ஒரு பிடி அளவு இலந்த இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு இலந்த இலை எடுத்துக்கங்க. ஒரு 3 செம்பருத்தி பூ எடுத்துக்கங்க. மிளகு ஒரு 10 எடுத்துங்க. பூண்டு ஒரு 4 எடுத்துங்க. இது எல்லாத்தையும் அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு டேட் ஆன ஃபஸ்ட் நாள் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஒரு 3 நாள், மாதத்தில் 3 நாள் அதுமாதிரி சாப்பிட்ருந்தாலும் கருப்பையில் உள்ள கட்டிகள், நீர் கட்டிகள் எது இருந்தாலும் கரைஞ்சி கருப்பை சுத்தமாகி கரு நிற்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டேட் ஆன பிறகு நீர்க்கட்டிகள் வேறு எதனா இருந்துச்சுன்னா அசோக மர பட்டை, அரசம்பட்டை இது ரெண்டையும் அரைச்சி கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குஷின் வந்தீங்கன்னா நீர்க்கட்டிகள் குணமாகி கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டெய்லி செவ்வாழை ஒன்று சாப்பிடுவாங்க, கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம டேட் ஆன பிறகு செகண்ட் நாள் ஒரு கைப்பிடி அளவுக்கு மலைவேம்பு கொழுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 10 மிளகு எடுத்துங்க, பனவேல் எடுத்துங்க. இதை போட்டு மிக்சியில் அடித்து ஒரு டம்ளர் அளவுக்கு 2வது நாள் 3வது நாள் குடிச்சுடுவாங்க. கருப்பையில் உள்ள நீர் கட்டிகள்லாம் கரைஞ்சி கரு உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் வெந்தயப்பொடி பவுடரோட தயிர் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஓரளவு கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அசோக மரப்பட்டை, ஓரிதழ் தாமரை, அதே போல் நம்ம ஆடாதொடை பூவு, மற்றபடி செம்பருத்தி பூ இது 4ஐயும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடிச்சுட்டு வந்தாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம வாழைப்பூவை பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் அல்சர் குணமாகும், கருப்பை சுத்தமாகி கரு உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் மூக்கிரட்டை கீரையினுடைய வேரை பொடியாக்கி நம்ம அரிசி கழுவுறோம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் உள்ளே இருந்தால் கிளியர் ஆகிடும், வெள்ளைப்படுதல் எல்லாமே நின்று கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.